Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. தப்புன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச பல விஷயங்களை சரியான விஷயம் மாதிரி இன்றைய சமூகத்துல ரெகுலரா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். சிக்னலை ஸ்கிப் பண்றதுல ஆரம்பிச்சு ஓவர் ஸ்பீடிங், ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, ஈவ் டீசிங், புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது, ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாம இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். தன்னுடைய சுயநலத்துக்காக மத்தவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கூட கவலைப்படாம அதை ரெகுலரா செஞ்சிட்டு இருக்கிற நிறைய பேரை பத்தின கதை. ஒரு வியாழக்கிழமை காலையில 6:30 மணி இருக்கும். ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த ஏரியா வழக்கமான காலைக்குரிய எந்த அறிகுறியும் இல்லாம முழு பரபரப்போட இருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ், 2 போலீஸ் ஜீப், 2 டிராபிக் போலீஸுடைய பேட்ரோல் பைக்ஸ்னு அந்த இடமே அமளி துமளிப்பட்டு இருக்கு. இவ்ளோ பரபரப்புக்கும் காரணம் அந்த செம்மண் தரையில நடுவுல விழுந்து கிடக்கிற ஒரு டெட் பாடி. கணுக்கால்கள் இரண்டுமே உடைக்கப்பட்டு கழுத்து திருகப்பட்டு இறந்த நிலையில கிடக்கிற ஒரு டெட் பாடி. யோ, அந்த பக்கத்துல இருக்கிற டயர் மார்க் என்ன டயர் மார்க்னு பார்த்தாச்சா? ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தியா? இந்த ஆள் யாரு, அட்ரஸ் இருக்கான்ற ஏதாவது அடையாளம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. மோப்பனா எங்கயா? ராபர்ட் கூட்டண்டரா? சார், மோப்பனை அந்த ஓட வரைக்கும் ஓடிட்டு திரும்பி வந்துருச்சு சார். ஓட வரைக்குமா? அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த ஓடைய தாண்டி கொலகாரன் திரும்ப போயிருக்கணும். மோப்பனாய் இங்கிருந்து அவ்வளவு தூரம் ஓடினதுக்கு அப்புறம் எங்கேயும் முன்னேறி போகாம திரும்ப கொலை நடந்த இடத்துக்கே வந்து அங்கேயே நின்னுட்டு இருக்கு. அவன் இங்க எப்படி வந்தான்? அவன் வந்த வண்டி ஏதாவது சரௌண்டிங்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதை இப்படியே விட முடியாது, புரியுதா? இன்ஸ்பெக்டருடைய பரபரப்புக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. கடந்த 8 மாசத்துல அவருடைய கண்காணிப்புல இருக்கிற இந்த ஏரியால நடக்கிற 6வது மர்டர் இது. எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி. 2 கணுக்கால்களும் உடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா கழுத்து திருகப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இறந்து போனவங்களுடைய கண்ல அவங்க மரணத்தை பார்த்த பயம் அப்படியே உறைஞ்சிருக்கும். துள்ள துடிக்க உயிரோட அவனுடைய கால் எலும்புகளை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய கழுத்தை திருகி கொலை பண்ற அளவுக்கு கொடூரமான ஒரு ஆள் இந்த ஏரியால எங்கேயோ இருக்கான். அதுவும் கடந்த 8 மாசமா. 6வது முறையா வெளியே வந்து அவனுடைய வெறிக்கு வேட்டையா இந்த கொலையை அவன் செஞ்சுட்டு திரும்ப காத்துல காணாம போயிடக்கூடாது, அதுக்குள்ள அவனை பிடிச்சிடணுங்கிற பரபரப்பு தான் இன்ஸ்பெக்டருக்கு. யோ, ஆம்புலன்ஸை கிளியர் பண்ண சொல்லுவியா? என்ன வச்சு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லா கொலைகளும் ஒரே மாதிரி. உயிரோட இருக்கும்போது 2 கால்களும் உடைக்கப்பட்டு கழுத்து திருகப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எந்த விலை மதிப்புள்ள பொருளும் திருடப்படல. சோ இது பொருள் ஆசையில நடந்த கொலை இல்லங்கிறது தெளிவா இருக்கு. 6 கொலைகள், 6மே ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஆட்கள். எதுக்காக இந்த 6 பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்றத பத்தி போலீஸ்க்கு சின்ன துப்பு கூட கிடைக்கல. அந்த கோபம் தான் கிரைம் சீன்ல இன்ஸ்பெக்டருடைய ஆத்திரத்துக்கு காரணமாவே இருந்தது. சொல்லுமா. மணி 8 ஆச்சு. டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாமா தெரியுது. ஆனா இங்க ஒரு கொலை கேஸ். டாக்டருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிரியா? அதெல்லாம் பண்ண முடியாது, நான் புக் பண்ணிட்டேன். நீங்க போய் தான் ஆகணும். கிரைம் சீன்ல இருந்து இன்னும் பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கல. நான் போனா நல்லா இருக்காது. நான் வேணா இன்னொரு நாளைக்கு போட்டுமா? இதெல்லாம் நீங்க சொல்வீங்கன்னு தெரியும். நான் சிவாக்கு போன் பண்ணிட்டேன். அண்ணன் வருவாரு, அவரோட போயிட்டு வாங்க. அவனுமா? சரி, நான் பாத்துக்கிறேன். சிவா இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய அதே பேட்ச்ல ட்ரைனிங் முடிச்ச குணசேகரனுடைய நெருங்கிய நண்பர். ட்ரைனிங் அகாடமியில ஆரம்பிச்ச அவங்க பழக்கம் இப்போ பக்கத்து ஏரியால இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால இன்னும் நெருக்கமான நட்பா, ஒரு குடும்ப நண்பரா அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. எங்கடா இருக்க? டேய், உன் புடனைக்கு பின்னாடி தான் இருக்க. போன வை. அண்டியா?
என்னடா தங்கச்சி போன் பண்ண, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? டேய், இடத்த பார்த்தல, இதெல்லாம் இப்படியே விட்டுட்டா வர முடியாது. நீ போன் பண்ணி அவள்கிட்ட இன்னொரு நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிடு. டேய், இந்த வேலையில உனக்கு எப்பவுமே ஃப்ரீ டைம் கிடைக்க போறது இல்ல. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரதுக்குள்ள நம்ம வந்துடலாம் வா. நான் சொன்னா எவன்டா கேக்குறது? சரி வா போலாம். இன்ஸ்பெக்டர் சிவாவும் குணசேகரனும் கிரைம் சீன்ல இருந்து கிளம்பி ஊருக்கு உள்ள இருக்கிற அந்த ஆர்த்தோ கிளினிக்கு வந்து சேரும் போது இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய போன் அடிக்க ஆரம்பிச்சது. சொல்லுங்க ராபர்ட், என்னாச்சு? வழக்கம் போலதானா? வேற எதுவும் இல்லையா? சரி சரி வைங்க. டேய், இது எவனோ ஒரு சைக்கோ ஒருத்தன் பண்ணிருக்கான். ஓவர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத, புடிச்சிடலாம். டேய், எந்த பிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. பர்ஸ், மோதிரம், செயின், செல்போன் எல்லாமே அந்த பாடியிலே தான் இருக்கு. கொலகாரன் எப்படி வந்தான், எப்படி போனான்றதுக்கு கூட அடையாளமே இல்ல. அது மட்டும் இல்லடா, 8 மாசத்துல இது 6வது கொலை. என்ன நடக்குதுன்னே ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ரிசப்ஷன்ல இருந்த அந்த பொண்ணு கிட்ட டாக்டருடைய 9 மணி அப்பாயின்மெண்ட் வந்திருக்காங்கன்றத சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ண ஆரம்பிச்ச 30வது செகண்ட் குணசேகரனுடைய போன் அடிக்க ஆரம்பிச்சது. சார், 3 நாளைக்கு முன்னாடி இந்த கடைக்காரரை ஒரு கார் இடிக்க பார்த்திருக்கு. ஆக்சிடென்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆ சார். உனக்கு சொன்னது யாரு இத? அங்க ஒரு டீ கடை இருந்துச்சு சார், அந்த டீ கடைக்காரரு. அந்த ஆளு ஸ்டேஷன் கூட்டு வா, நான் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கிறேன். ஒரே மாதிரியான 6 மரணங்கள், எதுலயுமே சின்ன முன்னேற்றம் கூட இல்ல. இந்த கொலை வழக்க பொறுத்த வரைக்கும் பிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல, ஃபாரன்சிக் கொடுத்த ரிப்போர்ட்ல உபயோகமா எதுவுமே இல்ல. காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது மட்டும்தான் உபயோகமான ஒரே தகவல். அந்த ஒரு உபயோகமான தகவலோட டீ கடைக்காரருடைய வாக்குமூலம் இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருக்குங்கிற நம்பிக்கையில டீ கடைக்காரரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னார் இன்ஸ்பெக்டர். சென்னைக்கு வெளியில நகர பரபரப்புல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல பெட்டி கடை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஆண்டியப்பன்கிறவருடைய மரணம் அந்த கிராமத்தையே உலுக்கி போட்டிருந்தது. அந்த மரணம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த 5 மரணங்கள்னு எந்த மரணத்துக்குமே போலீஸால இதுவரைக்கும் ஒரு விடை கண்டுபிடிக்கவே முடியல. முதல் கட்ட விசாரணையில ஆண்டியப்பன் இதுவரைக்கும் எந்த பம்புதும்புக்கும் போகாதவரு, குடுக்கல் வாங்கல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. எதிரிகள்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணா கூட யாருமே அவருக்கு இவரோட பிரச்சனைங்கிற மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லவே இல்லை. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து 6:30 மணிக்கு கடையை திறந்தா நைட்டு 10:30 மணி வரைக்கும் கடையில இருக்கிற ஒரு ஆள். கடை, வீடு, இந்த 2 விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களாவே இருந்திருக்கு. அவரை கொலை பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு வந்ததுங்கிறது தான் இப்ப போலீஸ்காரங்களுடைய கேள்வி. விசாரணைக்கு நடுவுல மனைவியோட தொந்தரவு தாங்காம தன்னுடைய முதுகு வலிக்காக டாக்டரை பார்க்க வந்திருந்தாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன உங்க வைஃப் நீங்க இன்னைக்கு வர்றது சந்தேகம் தான் சொன்னாங்க, நீங்க வந்துட்டீங்க? இல்ல டாக்டர், உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்க வைஃப் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, பார்த்தேன். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னும் இல்ல, ஆனா யூ நீட் ரெஸ்ட். அது உங்க வேலையில கிடைக்கவே கிடைக்காது இல்ல? எங்க டாக்டர், ஒண்ணு வீட்டை பூந்து கொள்ளையடிச்சிடறானுங்க, இல்ல எவனையாவது கொலை பண்ணிடுறானுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையா, அரசியல் மீட்டிங்க்கு பந்தோபஸ்து அமைச்சிடறானுங்க. இப்படி நிறைய திங்கிங் இருக்கும்போது லோவர் போன்ல எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவ்வளவுதான், சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலாம். ஆனா நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட்க்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறேன் டாக்டர். வேற எங்கேயாவது மர்டர் நடந்ததுன்னு அடுத்த தடவை போன் பண்ணி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? மர்டருங்கிறத தான் எங்கேயுமே மென்ஷனே பண்ணலையே, ஆனா டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை மனைவி சொல்லி இருப்பாளோங்கிற கேள்வியோட தான் அன்னைக்கு கிளினிக்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வந்தாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். ஆனா ஸ்டேஷனுக்கு போன உடனே அடுக்கடுக்கா இருந்த வேலைகள்ல அந்த கேள்வி அவர் மனசுல இருந்து காணாம போயிருச்சு. யோ, அந்த டீ கடைக்காரருங்க சார். என்னையா எப்ப பார்த்த? அண்ணாச்சி எப்பயுமே போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரும்போது நம்ம கடை திறந்து நின்று டீ குடிச்சிட்டு தான் சார் போவாரு. அதே மாதிரிதான் ஒரு 3 நாள் முன்னாடி அவரை பார்த்தோம் சார். என்ன ஏதோ கார் இடிக்க வந்துச்சுன்னு ஏட்டையாட்ட சொன்னியாமா, என்னது இது? ஆமா சார், கடை வாசல வண்டி நிப்பாட்டிட்டு அவசரம்னு எதிர்த்தாப்புல ரோட கிராஸ் பண்ணிட்டு போனாரு. வரும்போது ஒரு கார்காரன் வேகமா இடிக்க வந்துட்டான் சார். என்ன வண்டின்னு பாத்தியா? ஒரு சிவப்பு கலர் கார் சார். என்ன காரு, மேக் என்னன்னு தெரியுமா? நம்பர் ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அண்ணாச்சிக்கு என்ன ஆச்சுன்ற பதட்டத்துல ஓடி வந்ததுல நம்பர்லாம் பார்க்க முடியல சார். இந்த ஊர்ல புதுசா வந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? கொஞ்சம் வித்தியாசமாலாம் எதுவும் இல்ல சார்.
இது ஊருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறதால ஊருக்குள்ள வரவங்க, ஊரை விட்டு வெளியே போறவங்க அப்பப்போ வண்டி நிப்பாட்டுவாங்க சார். மற்றபடி புதுசாலாம் யாரும் இல்ல சார். சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கடைசியா டீ கடைக்காரர் அண்ணாச்சியை பார்த்ததுங்கிறது அப்போதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 6 மணிக்கு அவர் கடையை திறக்க வரும்போது அண்ணாச்சிய அந்த இடத்துல டெட் பாடியா பார்த்திருக்கிறாரு. 3 நாளைக்கு முன்னாடி இடிக்க வந்த கார் கோஇன்சிடென்ஸா இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி முடிக்க ட்ரை பண்ணப்பட்ட ஒரு அட்டம்ப்டா? இந்த கேள்விதான் இன்ஸ்பெக்டர் மனசுல ஓடிட்டு இருந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்காக கிரைம் சீனுக்கு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் போன போது அங்க அந்த கிரைம் சீனை சுத்தி சுத்தி வேற வேற ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு இருந்த ஒருத்தரை இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. ஹலோ சார், யார் நீங்க? இந்த இடத்த நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐ அம் டாக்டர். சரி சார், இது ஒரு கிரைம் சீன். உள்ள வந்து நீங்க பாட்டு கழிச்சிட்டு இருக்கீங்க. நோ, காலையில கிரைம் சீனை நானும் பார்த்தேன். ஒரு சில ஐடியாஸ் இருந்தது, அதனால தான் இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன ஐடியா? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எது, கொலையா? நோ இன்ஸ்பெக்டர், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி ஐ எம் வெட்டினரி டாக்டர். சோ இந்த மிருகங்களுடைய சுபாவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் ஒன்று நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல பல சமயங்கள்ல மிருகங்கள் ஒரே ஸ்டைல்ல தான் வேட்டையாடும் அப்படிங்கிறது அந்த ரிசர்ச்சோட முடிவு. உதாரணத்துக்கு புலி எப்பவுமே அதனுடைய கால் ஸ்ட்ரென்த்தை நம்பி இருக்கும், அடிச்சுதான் வேட்டையாடும். சிறுத்தை எப்பயுமே கழுத்தை தான் போக்கஸ் பண்ணி கடிக்கும். இன்னைக்கு காலையில நடந்திருந்ததை பாத்தீங்கன்னா கால் எலும்பு உடைச்சிருந்தாங்க, அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி. அதுதான் அந்த ஆளை ஒருவேளை டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்தது இல்லையே. நான் இந்த ஊர் கிடையாது இன்ஸ்பெக்டர். நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக சிட்டிக்கு வந்தேன். காலையில 6 மணிக்கு பேப்பர் போடுற பையன் பயங்கர பரபரப்பா சொல்லிட்டு இருந்தானே அப்படின்ட்டு கிளம்பி வந்தேன். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, ஆனா பக்கத்துல சுத்தி இருந்தவங்க எல்லாம் பேசும்போது இதே மாதிரி இன்னொரு கொலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஏதோ ஒரு மிருகத்தோட வேட்டை மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான். இதே மாதிரி ஒண்ணு இல்ல, இன்னும் 5 இருக்கு. உங்களுக்கு ஒரு ½ hour டைம் இருக்குமா? ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? டாக்டரை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக்கு போன் பண்ணி இறந்து போன அண்ணாச்சி டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்கிறாராங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ண சொல்றாரு. ஏன்னா டாக்டருடைய டார்ச்சர் ஆங்கிள் இதுவரைக்கும் போலீஸால யோசிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்து. ஒருவேளை அண்ணாச்சியோடைய உடம்புல டார்ச்சர் பண்ணப்பட்டதுக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னா இந்த கேஸ்ல இது ஒரு முக்கியமான முன்னேற்றமா இருக்கும்னு நம்பினாரு இன்ஸ்பெக்டர். ஒரே மாதிரி 6 கொலைகள். எதுக்காக இந்த கொலைகள்? எப்படி இவங்களை சூஸ் பண்றான் கொலையாளி? ஒரே ஆள் தானா இல்ல ஒரு கூட்டமா? இந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாம மொழி பிதுங்கி நின்னுட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த கேள்விகளுக்கான பதில இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தேடிட்டு இருந்த நேரத்துலதான் டாக்டர் வருண் அந்த கிரைம் சீன்ல நின்னு சில விஷயங்களை தேடிட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. சந்தேகத்தின் அடிப்படையில டாக்டரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்ஸ்பெக்டர், நான் இதுல இன்வால்வ்லாம் ஆகல, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தேன். ட்ரஸ்ட் மீ. டாக்டர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த டாக்டர் சொன்ன மாதிரி கொலை செய்யப்பட்டவங்க டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்களான்றத ஃபாரன்சிக் டீம் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்தாரு. ஃபாரன்சிக் டீம்ல இருந்து வந்த பதில் வேற மாதிரி இருந்தது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி டார்ச்சர் எதுவுமே பண்ணல சார். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணுல பயங்கரமான ஒரு ஷாக் இருந்தது. உயிரோட இருக்கும் போதே 2 காலையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த ஷாக் அவங்க கண்ணிலே இருந்தது. மத்தபடி உடம்புல வேற எங்கேயும் டார்ச்சர் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. டார்ச்சர் பண்ணப்பட்டதுக்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தாலும் விசாரணைய டாக்டர் வருண் கிட்ட அதே வேகத்துல தான் கண்டினியூ பண்ணாரு. இன்ஸ்பெக்டர், இந்த விலங்குகள்லாம் வேட்டையாடும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தன்னோட இரைய கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணும், அதுக்கப்புறம் தான் சமயம் பார்த்து அவங்கள வேட்டையாடும். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு காட்டுவாசிகளை பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்க போகும்போது முதுகுக்கு பின்னாடி இன்னொரு முகத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா புலிகள் எப்போதுமே தன்னோட இரை தன்னை பார்க்காத போதுதான் வேட்டையாடும். முதுகு பக்கத்துலயும் ஒரு முகம் இருந்தா அவங்க நம்மள பாக்குறாங்க அப்படிங்கிற பயத்துல புலி அவங்க பக்கத்துல போகாது.
இது சாதாரணமா விலங்குகளோட இயல்பு. இந்த கொலையாளியோட கேஸ்லயும் அதுதான். அவங்க தனியா இருக்கிற நேரத்தை கவனிக்கிறான், ஃபாலோ பண்றான், அப்புறம் வேட்டையாடுறான். இதுதான் பேட்டர்ன். அதனாலதான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொலை நடந்த அந்த 2 மணி நேர டைம் கேப்ல டாக்டர் வருண் எங்க இருந்தாருங்கிற விவரங்களை கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். எஸ், காலையில 6 மணிக்கு தான் நான் என் ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியிலேயே வந்தேன். ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பாட்டுக்கே வந்தேன். இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு நான் அந்த செக்யூரிட்டி கிட்ட தான் வழி கேட்டேன். வேணா நீங்க அவர்கிட்டயே கேட்டு பாருங்க. தேங்க்யூ வருண். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் உங்களை கூப்பிடுறேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. மிஸ்டர் குணா, டு பி பிரிசைஸ், சந்தேகப்படுற எல்லாருமே குற்றவாளிகள் இல்ல. ஆனா அதுக்காக சந்தேகப்படுறத நிப்பாட்டவும் முடியாது இல்ல. அது உங்க தொழில். விசாரணையை முடிச்சிட்டு டாக்டர் வருண் ஸ்டேஷனை விட்டு வெளியில கிளம்புற நேரத்துல இன்ஸ்பெக்டருடைய செல்போன் அடிச்சது. சொல்லு சிவா. குணா, இதே மாதிரி ஸ்டைல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லிமிட்லயும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அப்ப மொத்தம் 7 மர்டரா? ஆனா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. ஆறுமுகன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கன்விக்டும் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன பேசிஸ்ல? 8 மாசத்துல 6 கொலைகள். சீரியல் கில்லர்னா எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் ஒரே மாதிரியான ஸ்டைல்ல கொலைகளை செய்வாங்க. சில கொலையாளிகள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வேலையில இருக்கிறவங்க, இந்த வயசுல இருக்கிறவங்க, இல்ல இந்த இனத்துல இருக்கிறவங்கன்னு சில பேர் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல மட்டும்தான் கொலை பண்ணுவாங்க. ஆனா இந்த 8 மாசத்துல நடந்திருக்கிற 6 கொலைகள் அந்த மாதிரி எந்த பேட்டர்ன்லயும் வரல. கடை வச்சிருக்கிற ஒரு 57 வயசுக்காரர், ஒரு 32 வயசு குடிகாரர், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் கான்ஸ்டபிள்னு இறந்தவங்களுக்கு நடுவுல எந்த தொடர்பும் இல்ல. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்லயும் இந்த கொலைகள் எதுவுமே நடக்கல. இந்த கொலைகளை செய்யறது ஒரே ஆளா அல்லது வேற வேற ஆட்களாங்கிறதுல இன்ஸ்பெக்டர் குணாக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிற நேரத்துலதான் அவருடைய நண்பர் சிவா போன் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்ததாவும் அதுக்காக ஆறுமுகம்ங்கிற ஒரு மைனர் லெவல் பிக் பாக்கெட் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணதாவும் சொல்றாரு. குணா, உன்னோட எல்லா மர்டர் கேசஸ்லயும் ஒரு விஷயம் சொன்னல, இறந்து போனவங்க கிட்ட இருந்து எந்த காஸ்ட்லியான பொருளும் காணாம போலன்னு. இந்த மர்டர் அப்படி இல்ல. இறந்து போனவருடைய பர்ஸ், வாட்ச், போனு எதுவுமே காணும். அதை வச்சு ட்ரை பண்ணும்போதுதான் இந்த ஆறுமுகன்ற கிரிமினலை அரெஸ்ட் பண்ணோம். அதுதான் எந்த பேசிஸ்ல? இறந்து போனவருடைய டெட் பாடியில ஆறுமுகத்தோட பிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணும்போது இறந்து போனவருடைய பர்ஸ் ஆறுமுகத்தோட பாக்கெட்ல இருந்தது. ஏற்கனவே கன்விக்டட் கிரிமினலா இருக்கிறதுனால ஆறுமுகத்தை கைரேகை வச்சு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. நீ சொல்றபடி உண்மையான கொலையாளி ஆறுமுகமா இருந்தா இப்போ உள்ள கொலைகள்லாம் யார் பண்றா? அதான் எனக்கும் புரியல. ஆறுமுகம் இன்னும் ஜெயில தான் இருக்கான். அந்த கேஸ் ஃபைல நான் பார்க்கலாமா? அதே மாதிரியான ஒரு கொலை 4 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் 8 மாசத்துக்குள்ள அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு. 4 வருஷம் எதனால எந்த கொலையும் நடக்கல. இப்ப ஏன் ரொம்ப பரவலா நடக்க ஆரம்பிக்குது? என்ன காரணம்? இந்த கேள்விகள் தான் இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய மனசுல ஓடிட்டு இருந்தது. இன்ஸ்பெக்டர் சிவா அவருடைய லிமிட்ல நடந்த அந்த கொலை கேஸுக்கான ஃபைலை எடுத்துட்டு வந்து குணசேகரன் கிட்ட குடுக்கறாரு. ஏவாள், இத கொஞ்சம் பாத்துருங்களேன். ஓகே சார். சிவா, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வாங்க. கொலை கேஸுக்கான ஃபைல ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட குடுக்கற இன்ஸ்பெக்டர் சிவாவை தனியா கூட்டிட்டு போய் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அண்ணாச்சியோட கொலை கேஸ்ல கொலை நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் கார் இடிக்க வந்துச்சுன்னு அந்த டீ கடைக்காரர் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா. இந்த ராகுல்னு ஒரு காலேஜ் பையன் இறந்து போனான், ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு முன்னாடி. அவன் இறக்குறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு காரன் அவனை இடிக்க வந்ததா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஏன்? அதுவும் சிவப்பு கலர் காரா? ஆமா. அவங்களும் மேக் என்ன நம்பர் என்னன்னு எதுவுமே பாக்கல. அப்ப இறந்து போன அந்த 4 பேரோட ஃபேமிலி கிட்டையும் கேட்போமா அந்த சிவப்பு கலர் காருக்கும் இறந்தவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு? அதான் நானும் யோசிச்சேன். போயிட்டு வந்துருமா? இறந்து போன 6 பேருமே அவங்க இறக்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கார் இடிக்கிறதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கார் ஒரே காரா இருந்தா எதுக்கு அந்த கார் அவங்கள இடிக்க வரணும்? அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அவங்கள கொலை பண்ணணும். இந்த காரனுக்கும் இந்த கொலைகாரனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை கொலை பண்றவன் தான் கார்ல வந்திருக்கிறானா? இந்த மாதிரி கேள்விகளோட தான் இறந்து போனவங்க வீட்டுக்கு போய் விசாரணையை ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். 6 கொலைகள் பண்ணா ஒரு கொலைகாரன் அல்லது வேற வேற ஆட்களா? எதுக்காக? எல்லா திசைகள்லயும் இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ன்ல நடந்த ஒரு கொலையில ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறதே அவருக்கு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே ஒரு மோட்டிவ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அந்த மோட்டிவ் அவங்களுக்கு திருப்தி தரதா இருக்கும். இன்னொருத்தருடைய ஸ்டைல காப்பி பண்ணி எந்த சீரியல் கில்லரையும் இதுவரைக்கும்
மனித குல வரலாற்றுல எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. இந்த கொலைகாரனுடைய ஸ்டைல் தன்னுடைய இரையுடைய கால்கள் இரண்டையும் கணுக்கால்ல இருந்து உடைக்கிறது. அவங்க கண்ணுல அந்த பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கழுத்தை திருகி கொள்றது. இதே மாதிரியான ஸ்டைல்ல முன்னாடி ஒரு கொலை நடந்து அவன் ஜெயில இருக்கிறான்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற கொலைகள் யாரு பண்றது? அந்த ஸ்டைல அப்படியே காப்பி பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? 4 வருஷம் ஏன் அவங்க கொலை பண்ணல? இறக்குறவங்க எல்லாருமே ஒரு சிவப்பு கலர் கார் கிட்ட இருந்து சின்ன கேப்ல தப்பிச்சிருக்கிறாங்க. இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காருக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இறக்குறவங்க எல்லாருமே இந்த கார்ல இடிக்க வராங்கங்கிற கோணத்துல விசாரிச்சிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் குணசேகரன். தம்பி, ராகுல ஒரு கார் இடிக்க வந்துச்சுன்னு சொன்னல, அது எந்த மேக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சார், அவன் தப்பிச்சிட்டானான்னு பார்க்க அவன் கிட்ட எல்லாம் போய்கிட்டு இருந்தோம். அந்த பதற்றத்துல யாரும் காரை கவனிக்க மறந்துட்டோம் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற யாராவது கவனிச்சிருப்பாங்களா தம்பி? இல்ல சார், விசாரிச்சப்போவே நான் அதான் சொன்னேன், யாரும் கவனிக்கல. ராகுலும் அதுக்கப்புறம் அதை பத்தி உங்கள்ட்ட பேசல? இல்ல சார், அது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு கோவமா இருந்தான். அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் பேசல சார். சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. முதல்ல விசாரிச்ச போது என்ன சொன்னாங்களோ அதேதான் இப்பயும் திரும்ப சொல்றாங்க ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ். ஜாகிங் போயிட்டு இருந்த போது அந்த சைடு ரோட கிராஸ் பண்றதுக்காக ராகுல் போயிருக்கான். வேகமா வந்த ஒரு கார் பக்கத்துல இடிக்கிற மாதிரி வந்து ஸ்லோ பண்ணிருக்கு. ராகுல் அதுல இருந்து விலகி இருக்கான். கார்காரன் கிராஸ் பண்ணி போகும்போது ராகுல கெட்ட வார்த்தைகள்ல திட்டி இருக்கிறான். பதிலுக்கு ராகுலும் அங்கே நின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காரை திட்டி இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதை இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா, ராகுல் கோவப்பட்டு 10 வருஷத்துல அவங்க பார்த்தது இதுதான் முதல் தடவை. ரொம்ப நல்ல பையன், அதிர்ந்து கூட பேசாத ராகுல் அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல. இன்ஸ்பெக்டருடைய சந்தேகமோ அதனாலதான் ராகுல் கிட்டேயே திரும்ப வந்ததும். எதுக்குமே கோவப்படாத ராகுல் அந்த கார்காரனை திட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை ராகுலுக்கு அந்த கார்காரனை தெரிஞ்சிருக்குமாங்கிறது தான் அவருடைய சந்தேகம். ஆனா இந்த விசாரணையில அதுக்கான எந்த பதிலும் கிடைக்கல. தம்பி, உங்க அப்பா இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சாருன்னு விசாரணையில சொன்னல, அந்த கார் என்னன்ட்டு ஏதாவது ஒரு தகவல் தெரியுமா உனக்கு? இல்ல சார், அதை பத்தி அப்பா எதுவுமே சொல்லல. என்ன கலரு, என்ன மேக்கு, அந்த கார் யாரு ஏதாச்சும்? ஒரு கருப்பு கலர் கார்னு சொன்ன மாதிரி ஞாபகம் சார். கருப்பு கலரா? நல்லா தெரியுமா? தெரியல சார், ஆனா ஷோரா தெரியல. யாரா இருக்கும் அந்த கார்லன்ட்டு அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், கண்ணு மூணு தெரியாத ஸ்பீட்ல தான் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருந்தார் சார். சிவப்பு கலர் காரையே போக்கஸ்ல வச்சிருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த இறந்து போன ரியல் எஸ்டேட் புரோக்கருடைய பையன் சொன்னது வித்தியாசமா இருந்தது. இறந்து போன அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவர் இறக்குறதுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கார் அவரை இடிக்க வந்ததுல இருந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் பையன் சொல்றத வச்சு பார்க்கும்போது அது ஒரு கருப்பு கலர் கார்னா இன்ஸ்பெக்டர் போட்டு வச்ச ஸ்கெட்ச்ல இருந்து அது வேற மாதிரி இருக்கு. இறந்து போன மத்த 3 பேருடைய குடும்பத்தினர் கிட்ட விசாரிக்கும் போது கார் கலரை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. சில பேருக்கு அது காரான்னு கூட தெரியல. விசாரணையில பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் போனதுதான் மிச்சம். எல்லா கொலைகள்லயும் இருக்கிற அந்த கோல்டன் ஹவர்ஸ் முதல் 24 மணி நேரம். அதுல குற்றவாளிய பத்தி கன்க்ளூசிவா எந்த தடயமும் கிடைக்கலன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. கொலை நடந்து 3 நாள் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல, எந்த தடயமும் இல்ல. எதுக்காக இந்த கொலைங்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்ல. 3 நாட்கள் ஆகியும் வெங்கடேசன்கிறவருடைய கொலை வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரனுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. யோ ஜெயவான், இந்த ஆரம்ப கேஸ் என்னையா? சார், எனக்கு என்னவோ கொலை அந்த ஆள் பண்ணிருப்பான்னு நம்பிக்கையே வர மாட்டேங்குது சார். இந்த கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், சந்தர்ப்ப சாட்சியங்கள் படி மட்டும்தான் அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னையா சொல்ற? சார், இந்த ஆறுமுகன்றவன் ஒரு சின்ன லெவல் திருடன் சார். ஒரு 10-12 வருஷமா இந்த தொழில இருக்கும். சின்ன சின்ன திருட்டு, இந்த பீரோ புல்லிங்க, அந்த மாதிரியான திருட்டு மட்டும் தான் பண்ணிருக்கான். இது வரைக்கும் அவன் திருடின வீடுகள்ல யாரையும் காயப்படுத்தினது இல்ல, ஆயுதத்தை யூஸ் பண்ணதும் இல்ல. பல நேரங்கள்ல இவன் கிட்ட ஆயுதமே இருக்காதான் சார். அப்படிப்பட்ட ஒருத்தன் திடீர்னு எப்படி சார் கொலைகாரனா மாறுவான்? இறந்து போன அந்த ஆள்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எடுத்தான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அவ்வளவுலாம் இல்ல சார். அந்த போன் அப்போதைக்கு ஒரு 40,000 ரூபாய் தரும். வாட்ச் டூப்ளிகேட். பர்ஸ்ல இருந்தது ஒரு 3,800 ரூபாவோ ஒரு 4,000 ரூபாவோ தான் சார். அதுக்காகவா கொலை பண்ணிருக்கேன்? சார், டெட் பாடி மேல ஆறுமுகத்தோட பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இறந்து போன இந்த ஆளோட பர்ஸ்,
அவன் கையில இருந்திருக்கு. யூஸ்வலி இந்த பிக் பாக்கெட்ஸ் பர்ஸ் அடிச்சாங்கன்னா பொருளை எடுத்துட்டு பர்ஸை தூக்கி போட்டுருவாங்கல்ல, இவன் ஏன் பர்ஸை வச்சிருந்தான்? அந்த கேள்விதான் எனக்கும் புரியல சார். அண்ட் டெட் பாடியோட முகத்திலேயோ கழுத்திலேயோ ஆறுமுகத்தோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே இல்ல. தோள்பட்ட, முதுகு இந்த ஏரியாக்கள்ல தான் நிறைய கைரேகை இருந்திருக்கு. கழுத்துல 2 விரலோட அச்சு மட்டும் தான் இருந்ததும். யோ அப்படியே கீழே போடு சார். அடியா சொல்றேன். யோ கான்ஸ்டபிள் சார், ஜெயபாலனுடைய போனு, பர்ஸ், அவன் கழுத்துல போட்டிருக்கிற செயின், இதை 3 எடு. இன்ஸ்பெக்டருடைய கணக்கு கரெக்டா இருந்தது. பின் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எடுக்கிறதுக்காக தோள்பட்டையில கைய வச்சு கான்ஸ்டபிள் ஜெயபாலனை திருப்புறாரு. கழுத்துல போட்டிருக்கிற செயினை பின்னாடி இருந்து எடுக்க முயற்சி பண்ணும்போது பின்னங்கழுத்துல 3 விரல் அச்சு பதியுது. கையில இருக்கிற வாட்சை கழட்டும் போது மணிக்கட்டுல விரல் ரேகைகள் படிஞ்சிருக்கு. அப்போ ஆறுமுகம் கிரைம் சீன் போறதுக்கு முன்னாடியே அவனை யாராச்சும் கொலை பண்ணிருக்கணும். கரெக்ட் சார். காஸ்ட்லியான போனு, கழுத்துல செயின், இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எடுத்திருக்கணும். நம்மளும் சந்தர்ப்பங்கள் சாட்சியங்கள் படி அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஆரம்பத்துல இருந்து குணசேகரனுக்கு இந்த கொலையை செஞ்சிட்டு இருக்கிற குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிருப்போன்ற நம்பிக்கை இல்ல. ஆறுமுகத்துடைய ட்ராக் ரெக்கார்டை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை சுத்தமா போயிருச்சு. இப்போ நடந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கன்க்ளூசிவா எதையும் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னாலும் ஆறுமுகம் இந்த கொலையை செய்யலாங்கிறதுல அவருக்கு அபாரமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் இன்ஸ்பெக்டர் சிவாக்கு போன் பண்ணாரு குணசேகரன். டேய், இந்த ஆறுமுகம் ஜெயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? எப்படி இருந்தாலும் ஒரு 3 வருஷம் இருக்கும். ஏன் தப்பா ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கீங்கடா? டேய், இன்னொருத்தன் அதே ஸ்டைல கொலை பண்றான்றதுனால ஆறுமுகம் கொலைகாரன் இல்லன்னு ஆயிடாது. உன்னோட கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன் கேஸ்ல காஸ்ட்லியான பொருட்கள் எதையுமே தொடவே இல்ல. கோவம், ரிவெஞ்ச் இதுதான் காரணமா இருக்கணும். ஆனா ஆறுமுகத்தோட கேஸ்ல அப்படி கிடையாது. பொருள் காணாம போயிருக்கடா. ஆறுமுகம் ஒரு திருடன். சோ வேற என்ன இருக்க முடியும்? ஆறுமுகம் இதுக்கு முன்னாடி 3 வாட்டி அரெஸ்ட் ஆயிருக்கான். ஒரு தடவை கிட்டத்தட்ட 100 சவரன் நகை எடுத்துட்டான்னு அவனை பிடிச்சிருக்கீங்க. அவன் பேர்ல நீங்க சந்தேகப்பட்ட எல்லா கேஸ்லயும் அவனுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. 40,000 ரூபாய்க்கு அவன் ஒரு கொலை பண்ணிருப்பான். நீ நம்புறியா? டேய், நீ என்ன பயங்கரமா குழப்புற. இரு, நான் நேர்ல வரேன். டேய், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீ வரதா இருந்தா வீட்டுக்கு வா, இல்லாட்டி நாளைக்கு காலைல பாப்போம். இல்ல நான் வீட்டுக்கே வரேன். இன்ஸ்பெக்டர் குணசேகரன் வீட்டுக்கு போனதுமே நாளைக்கு காலையில மறுபடியும் அவருக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறத அவருடைய மனைவி ஞாபகப்படுத்துறாங்க. இந்த வேலைக்கு நடுவில் எங்கம்மா போறது? விடுமா, பாத்துக்கலாம். டேய், என்னடா சாப்பாடு பண்ணிட்டியா? வந்தோடனே கேஸ பத்தி கேக்குறியா? நீ எப்படி இருந்தாலும் நீ அதான் சொல்ல போறேன்னு தெரியும். முதல்ல சாப்பாடு என்னன்னு சொல்லு. அதெல்லாம் தெரியல, அணைங்க வா. இன்ஸ்பெக்டர் குணசேகரன் சிவாவை தன்னுடைய ஸ்டடிக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் முடிக்கும் போது குணசேகரனுடைய போன் அடிக்க ஆரம்பிச்சது. டேய், என்னடா இந்த நேரத்துல கமிஷன் கூப்பிடுறாரு? எடு. குணா, நல்ல வேலை போன் எடுத்தீங்க. ஒரு மர்டர் ஒண்ணு உங்க லிமிட்டுக்கும் சிவா லிமிட்டுக்கும் நடுவுல வருது. கொஞ்சம் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வரீங்களா? நான் போயிடுறேன் சார். இல்ல நான் அங்கதான் இருக்கேன், நீங்க வாங்க. மறுபடியும் ஒரு மர்டர். ஆனா அதை விட அதிர்ச்சியான விஷயம், கமிஷனரே ஸ்பாட்ல இருந்துட்டு இன்ஸ்பெக்டரை வர சொல்றது. அப்படி கொலை செய்யப்பட்டது யாரா இருக்கும்? அந்த கேள்வியோட தான் சிவாவும் குணாவும் வீட்டுல இருந்து கிளம்புனாங்க. ஆனா அங்க அவங்களுக்காக காத்திருந்தது இன்னொரு அதிர்ச்சி. தொடர்ந்து நடக்கிற இந்த மனித வேட்டையின் மற்ற விவரங்கள் அடுத்த வாரம். Radio City presents Crime and City.